ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைட்டில் வின்னர் சபரிநாதன் அப்படிங்கிறது முதல் நாள்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா கானா வினோத் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ சபரிக்கு ஓட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்வதியுடைய சில ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கு ஓட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து அரோரா அப்புறம் வந்து திவ்யா ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க. ஸோ சபரி இந்த இன்சிடென்ட் மட்டும்தான், அந்த அடித்தது மட்டும்தான் பார்வதி. மற்றபடி இப்பயும் சாரி கேட்டேன் அதுக்கு அப்படிங்கிறதுனால சரி பாதி பேர் போட்டாங்க. இன்னும் நிறைய பேர் போட்டாங்கன்னா சபரி கன்ஃபார்ம் வின்னர் ஆயிடுவான். இப்போ அஃபீஷியல் ஓட்டிங் அதுதான் டினோட் பண்ணுது. ஸோ அஃபீஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி ஆதன் அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார், 2ஆம் இடத்தில் அரோரா இருக்கிறார்கள். அதனால் அரோரா ஜெயிக்கக்கூடாது அப்படின்னால பார்வதி ஃபேன்ஸும் சில பேர் இறங்கி சபரிக்கு ஓட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கானா ஃபேன்ஸ் ஏற்கனவே ஓட்டு போகிறதுனால சபரி கிளியர் கட் வின்னர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 2வது இடத்துல அரோரா வந்து வருவதற்கு கன்ஃபார்மாக இருக்குது. சபரி, அரோரா. 3ஆம் இடம் திவ்யா கணேஷ் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த அஃபீஷியல்லையும் அதுதான் இருக்குது. 4வது நம்ம விக்ரம். இவ்வளோதாங்க அஃபீஷியலில். சரியா? அன்அஃபீஷியலில் நம்பாதீங்க, பாட்ஸ் எல்லாருமே அப்படிங்கிறத. இன்னைக்கு வாட்டர்மெலன் மற்றும் கலையரசன் பேசின கான்வர்சேஷன் நீங்கள் கேட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட கேமோடைய டைனமிக்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சபரி இஸ் அ கிளியர் ஷார்ட் வின்னர் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அப்படிங்கிறது தான். ஸோ மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பெரிய மிக்சர் அவன் தான் நின்றுட்டு இருந்தான் அப்படின்றதுனால ஆகட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போது வாட்டர்மெலனும் திவாகர் என்ன பேசினாங்க அப்படின்னா திவ்யாவோடைய பிஆர் ஆக்டிவிட்டிஸை போட்டு உடைக்கிறாங்க. அதாவது அவங்க சைடில் தப்பே இருந்தாலும் இந்த எடிட் போடுறான் வந்து அவள் கண்ணில் ஃபயரை போடுறது, அவளுக்கு ஃபயர் விடுறது, இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது அவள் பண்ணுற தப்பை சுட்டி காட்ட மாட்டாங்க. இப்போ நம்ம பாருவுக்கு சப்போர்ட்டர் பிஆர்னு சொல்கிறாங்க, ஆனால் பாருவுடைய தவறுகளை நம்ம சுட்டி காட்டுவோம். இந்த மாதிரி இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டா, இந்த மாதிரி மூதேவி இதை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கேன். ஓகே, அதே மாதிரி பண்ண மாட்டாங்க. திவ்யா எது பண்ணாலும் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. திவ்யா அஃபீஷியல் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி உருட்டுவானுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம், பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா நியாயமாக பேச மாட்டாங்க, என்ன இருக்குது அப்படிங்கிறத பேச மாட்டாங்க. அதனால் நீங்கள் க்ளீனாக புரிஞ்சிக்கலாம் பிஆர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து பாரு பிஆர்னு சொல்லியிருந்தால் நம்ம பாரு தான் ஃபஸ்ட் டேஸ் சொல்லியிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நம்ம அஃபீஷியல் ஓட்டிங்கில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை மாதிரி யாரும் அனலைஸ் பண்ண மாட்டா, எல்லாம் திவ்யா தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. அதை வச்சு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அதை இன்றைக்கி உட்காந்து டீகோட் பண்ணுறாப்புல நம்ம வாட்டர்மெலன் போட்டு பொழகிறான். பிஆர்எஸ்ட்டு வந்துட்டு இவ கத்துல எல்லாமே வந்து ஃபேக்கு தான் மேக்ஸிமம் அப்படின்னா கலைஞர் சொல்கிறான். இல்லை, ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் திவ்யா கரெக்டு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து. இந்த சாண்ட்ரா விஷயத்தெல்லாம் கரெக்ட். ஆனால் மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த விஷயங்களில் அவளாக தான் ஃபைட்டை பிக் பண்ணி எல்லாத்தையும் மம்பிழுத்து அதை கண்டென்ட்டாக வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கா. மற்றபடி ஒரு வெங்காயம் பண்ணல. அர்ச்சனாவுக்கு குட் குவாலிட்டி இருந்தது, பட் இந்த குவாலிட்டி இவளுக்கு வந்து இல்லை, நம்ம பிடிவாய் திவ்யாவுக்கு வந்து இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புட்டு வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கானா வினோத் பணம் எடுத்தப்ப நான் சொன்னேன்டா எமோஷனல் ஆகிறாரு, வேண்டாம் வேற முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டப்ப சபரியும் திவ்யாவும், அதுவும் சபரி கூட லைட்டாக தான் கண்ணை காட்டிட்டு இருந்தான். பட் திவ்யா வந்து பேசாமல் இருங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவளுடைய அந்த கேடுகட்ட புத்தி நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் சபரிக்கு மைனஸாக போகிறது ஒரே ஒரு விஷயம் தான், பார்வதியை கண்ணை கலக்கினார்ல, அது ஒன்று தான். அப்புறம் இந்த குரூப்பிசமில் போய் உட்காந்தான், அக்கா தங்கிச்சு, அது மட்டும்தான் அவனுக்கு. மற்றபடி அவன் ஒரு கிளாரிட்டி எல்லாமே அந்த கேமில் வந்து ஓரளவுக்கு பெட்டராக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் கொண்டு போயிட்டாங்கனால அவன் வந்து டிசர்வ் வின்னர். இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்ச்சனா நினச்சிட்டு இருக்கா, அவன் அர்ச்சனா கிடையாது. அர்ச்சனாவுடைய ஒரு குவாலிட்டி கூட இவளுக்கு கிடையாது. அர்ச்சனா வந்து ஹோல் ஹவுஸ் வந்து ட்ரிகர் பண்ணி அவளை வந்து அட்டாக் பண்ணிச்சு, பட் இவ தான் ஹோல் ஹவுஸை ட்ரிகர் பண்ணி அட்டாக் பண்ண வைக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான அவ்வளோ விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அனலைஸ் பண்ணி பொழந்து விட்டாரு. அது மட்டும் இல்லை, பார்வதி விஷயத்தில் கூட அவங்க வெளியே போடின்னு சொல்கிறான். ஒருத்தி வந்து ரெட் கார்டை வாங்கிட்டு இருக்கா, ஒரு ஹியூமனிட்டி இல்லாமல் இந்த பிடிவாய் திவ்யா வந்து வெளியே போ அப்படின்னு சொல்கிறா. அப்போ எவ்வளோ கேடு கட்டத்தன அவளுக்கு. ஒருத்தவங்க போகிறாங்க ரெட் கார்டு எடுத்துகிட்டு, ரெட் கார்டு எபிசோடில் யாரும் பார்க்க கூட விட மாட்டாங்க. கமல் சார் அப்படி தான் பண்ணார். ரெட் கார்டு கொடுக்குறதே தெரியாது, உள்ளே கூட்டு போயிடுவாங்க. பட் இந்த இதில் நீ நல்லா யோசிச்சு பாருங்கள், ரெட் கார்டு கொடுத்து சேதுபதி விளக்கு சேதுபதி கண்டென்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த லூஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நிற்க வச்சு இதில் பிடி வந்து ஓவராக பேசிட்டான். போய் தொலைண்டு. ஒரு ஹியூமனிட்டி கிடையாது அவளுக்கு, ஒரு குவாலிட்டி கிடையாது அவளுக்கு, சும்மா பிஆரை வச்சு வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப திவ்யா காட்டுறாங்க. ஸோ அதுலேருந்தே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், திவ்யா வேலைக்கே ஆகாது, உன்னுடைய புட்டு இது பண்ணிருச்சு. இன்னொன்று இவளுக்கு ஓட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து பிம்பம் கிரியேட் பண்ணுறாங்க. தமிழ் கிரியேட்ஸில் பாட்ஸ் ஓட்ஸ் சரியா கிரியேட் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறார், ஓட்டிங் ஃபஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி கரையாசன் சொல்கிறானா, அது அன்அஃபிஷியல் தானே, அது வந்து யாருனாலும் செட் பண்ணலாம். நான் கூட தான் வெளியே போகிறப்ப 3ஆவது இடத்துல இருந்தேன், அதுக்காக எதுக்கு என்ன வெளியே தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டான கேள்வி கேட்டு லாக் பண்ணிட்டான். ஸோ திவ்யாவுடைய ஒட்டுமொத்த இதுவும் முடிஞ்சிருச்சு. பாரு மட்டும் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா பக்காவாக ஜெயிச்சிருப்பா.
அதில் எந்த ஒரு மாற்று நான் இருந்தால் அவள் தான் டைட்டில் வின்னர். கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன் அவளை கமருதீன் கிட்ட சேர விடுறதுக்கு. இன்னொன்று வந்து கமருதீன் வெளியே போய் அவங்க வந்து என்னாலும் பண்ணிக்கிட்டும், பட் இங்கே இருக்கும்போது அவளை நான் வந்து கரெக்டாக ஹோல்டு பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் பாருவை நான் சேஃப்கார்ட் பண்ணியிருப்பேன். பாரு பேசுகிற விஷயம் நிறைய இடத்துல கிளாரிட்டி இருக்கும், பட் திவ்யா பேசுகிறதுல நிறைய இடத்துல கிளாரிட்டி இல்லவே இருக்காது. அதான் பாரு இஸ் ஆல்வேஸ் சீசன் 9, பாரு இஸ் த டைட்டில் வின்னர் அப்படின்றத பதிவு பண்ணார். செமையாக இருந்தது. வாட்டர் மில்லனும் நான் இருந்தால் நானும் ரைட்டில் அடிச்சுட்டு போயிருந்தார். உண்மை தான், 2 பேர் இருந்தால் வேறு லெவல் தான். இவன் காஸ்ட்டு, அவள் வாய் பாரு, அப்புறம் அந்த அடி, இது இல்லைனா சூப்பராக இருந்திருக்கும். சரி, கம்மிங் பேக் டு விஜித் வியூ அனலைசேஷன் ஆஃப் யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பார்வதி உள்ளே இருந்திருந்தா, பார்வதி, கமருதீன், வாட்டர் மில்லன், தானா வினோத், இவங்க 4 பேருக்குள்ள செம்ம டஃப் இருந்திருக்கும். பட் இந்த கேமோட டைமென்ஷன் அப்படின்றதுனால இப்போ வந்து டாப் 4 வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. யாரெல்லாம் தகுதி இல்லாத நபர்களோ அவங்க தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நான் பார்த்த வரைக்குமே ஓட்டிங்கில் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். யார் ஜெயித்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் இவங்க 2 பேர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா பிடி, ஓகே, அது எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ரொம்ப 200% ஃபேக் உள்ள, சரியா? அதாவது ஆபாச குறியீடு மேட்டரில் வாயை திறக்க மாட்டான். அவளுக்கு ஒரு விஷயம் சவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய இடத்துல, இப்போ அர்ச்சனா எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடங்களிலும் தன்னுடைய ரெஜிஸ்டர்டு ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலையும் இவங்களாம் வந்து கண்டென்ட்டை கிரியேட் பண்ணது கிடையாது, சரியா? அவங்களுக்கே வந்து வரும், அதை வச்சு அவங்க வந்து பண்ணுவாங்க, அது பிஆர் வந்து எடுத்து போடுவான், அது வேறு மேட்ரு. ஆனால் இப்போ கூட வாட்டர் மில்லனை எடுத்து கண்டென்ட் பண்ணி, இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் அப்யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறேன், அவன் தப்பாக வந்துட்டான், பவுண்டரி செட் பண்ணி மேலே வரான்ற, அப்போ நீ அவனை எச்சரிக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அவன் கூட எல்லாத்தையும் பழகி எல்லாம் பண்ணுவானாம், பண்ணிவிட்டு உமன் அப்யூஸ் பண்ணுறான் என்ன அப்படின்னு சொல்லுவானான், என்ன அப்யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்போ நீ அவனை பண்ணதெல்லாம், அவனை வந்து வார்டர்ஸ் போய் வழிகிறது, அங்கே எதை பண்ணுறதுலாம், அப்போ அதெல்லாம் என்ன செய்கிறது? அவனை ஏற்றி விடுறதுலாம் யார்? இப்போ எது கடைசி இடத்துல அந்த கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கு பிஆர்? வேறு என்ன பண்ணுறது? எல்லாம் போயிட்டாங்க வெளியே, யாருக்கிட்ட எடுத்து ஃபைட்டை போடுவேன், தானே பண்ணிட்டு பண்ணால் தான் ஓட்டு வரும் அப்படின்ற 200% ஃபேக் ஒரு கேடு கட்டவனா இந்த திவ்யா தான். இதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும், சரியா? அதனால தான் சொல்கிறேன், இவளெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, ஓட்டே கிடையாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் கானா வினோத் ஃபேன்ஸு சபரின்னு சொல்லியாச்சு, கானா வினோத் போட்டு தெரிக்கிறாங்க, அஃபிஷியலில் தீ மாதிரி பறக்குது. பார்வதி ஃபேன்ஸும் இப்போ ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அரோரா அவங்களுக்கு வந்து இது பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அதனால் கேஸ்ட் யுவர் ஓட் பார்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 2 மூதேவிகளும் சொசைட்டிக்கு ரொம்ப சீர்கேட்டு ஜெயிச்சாங்கன்னா, திவ்யா கணேசா இருக்கட்டும் மற்றும் அரோராவாக இருக்கட்டும். அதுக்கு இந்த சபரியை பாரதி அடித்தது மட்டும்தான் அவன் பிறந்தது பெரிய பிரச்சனை. மற்றபடி அவன் சாரி கேட்டான், அதுக்கு உணர்ந்து கேட்டானா இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு இது 4 குப்பையில் அவனும் விக்கல்ஸ் விற்கிறமும் எவ்வளோ தேவலை. ஏன்னா பாரதி போகிறப்ப கதவு தான் திறந்துருக்குன்னா, நீ கிளம்பிருந்தான், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் அவன் தப்பாக சொல்லலை. ஸோ அப்படி நீங்கள் டைமென்ஷனில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பார்வதியே நீதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த 2 மூதேவியும் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இது எப்படினாலும் நினச்சிக்கோங்க, சரியா? எனக்கு அப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.